வீட்டிலையே சூப்பரான சாஃப்டான எக்லெஸ் பிளெயின் கேக் எப்படி செய்ய போகிறன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மணல் இல்லைன்னா உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் தயிர், 1/2 கப் சர்க்கரை, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட நம்ம அரைச்சி வச்சதையும் ஊற்றி இதோட 1/4 கப் காய்ச்சின பாலையும் சேர்த்து ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து பேக்கிங் ட்ரேயில் இந்த மாவை ஊற்றிக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண பாத்திரத்தில் இந்த ட்ரேவை வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான பிளெயின் கேக் ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கேக்கை ட்ரேலேருந்து எடுத்து பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா டிஷம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.